நாம் அங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அங்க அரபா மைதானத்தில் இறங்குகின்ற பொழுது நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இறங்கணும். இறைவா, எங்களுடைய நாங்கள் பல ஊர்களில் இருந்து பல இடங்களில் இருந்து ஒரு குடும்பமாக நாங்கள் எல்லாம் உடைய இறை இல்லத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்கள் அத்தனையருடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு எப்படி உம்ராவுடைய வாக்கியத்தை நசீவாக்கி தந்தாயோ, ரூமு போவதற்கு முன்பு எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய வாக்கியத்தை நசீவாக்கக்கூடிய அல்லாஹ், என் பிள்ளைகளுக்கு நசீவாக்கக்கூடிய அல்லாஹ், என் பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கு நசீவாக்கக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் துஆவோடு இன்ஷா அல்லாஹ் கீழே வலது காலை வச்சு கீழே இறங்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி இறங்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இறங்கியதற்கு பின்பு காபாவுடைய திசையை நோக்கி நாம துஆ செய்யணும். என்ன துஆ செய்யணும்? யா அல்லாஹ், இந்த புனிதமான இந்த அரபா மைதானத்தில் எங்களுக்கு கால் வைப்பதற்கு நசீபாக்கி கொடுத்த இறைவா, தங்கி இபாதத்து செய்வதற்கு நசீபாக்கி தர அல்லாஹ், இந்த புனிதமான இந்த அரபா மைதானத்தில் எங்களுக்கு கால் வைப்பதற்கு நசீபாக்கி கொடுத்த இறைவா, தங்கி இபாதத்து செய்வதற்கு நசீபாக்கி தருவாயாக. அதற்கு முன்னால பாருங்க, இந்த வலது பக்கம் ரைட் சைட்ல சோட்டாங்க பக்கம் பாருங்க, இந்த இடத்திற்கு பேரு ஜாமியத்துல் உம்முல் குரா, மக்கா யூனிவர்சிட்டி மதரசா. மக்கா யூனிவர்சிட்டி மதரசா பார்த்துக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜிமார்களே, அப்போ அந்த அரபாவுடைய ஒரு சில சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? நம்ம பயானில் கூட அன்னைக்கு நம்ம சொன்னோம், இந்த அரபா மைதானத்துல வந்து யார் ஹாஜி வந்து அடைகிறார்களோ ஒரு நொடியை கூட என்ன செய்யக்கூடாது, வீணடிக்க கூடாது. ஏன்னா அன்றைக்கு கேட்கக்கூடிய அத்தனை துஆவையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். இதுல ஒரு என்ன விஷயம் தெரியுங்களா? ஹாஜி